தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த நாள் நல்ல நாள் நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வெற்றி என்று கனியை பறிக்க இரண்டு விஷயங்கள் தேவை. ஒன்று பயிற்சி, இன்னொன்று முயற்சி. இந்த இரண்டு உரங்கள் இருந்தாலே வெற்றி என்ற கனியை பறித்து கொண்டே இருக்கலாம். இன்ற நாள் விஸ்வாச வருடம் மாசி 25ஆம் தேதி திங்கட்கிழமை 9/3/2026 விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். துலாம் ராசியில். இன்று திதி சஷ்டி தேய்பிரை, யோகம் வியாகாதம், கரணம் கரசை. இன்று மீனராசி ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமாக இருக்கின்றன. இன்றைய நல்ல நேரங்கள் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலையில் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரங்கள். இன்றைய ராகு காலமாக 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய அமிர்தாதி யோகம் மரணயோகமாக இருக்கின்றன. முக்கிய முடிவுகளை பார்த்தெடுக்க வேண்டும். இன்றைய வாரசோலை கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மேசராசி அன்பர்களே, இன்று முக்கியமான நாளாக இருக்கின்றன. உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் கால சூழ்நிலை வந்துவிட்டன. தகவல் வழியில் ஆதாயங்கள் உண்டு. இன்று சுப தகவலாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள், வேலையில் முன்னேற்றம் ஏற்படுகிற தகவல்கள், இது போன்றது அற்புதமாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி செய்வர்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்க மிகவும் அமைப்பு இருக்கிற சூழ்நிலைகள் உண்டு. குறிப்பாக தந்தை வழி குடும்ப உறவுகளோடு இன்று திடீர் பேச்சுவார்த்தைகள், உறவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. இந்த நேரத்தில் சீட்டு போடலாமா, சீட்டு அடைக்கலாமா, இஎம்ஐ சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் இது போன்று இருக்கும். குறிப்பாக நகை தங்கம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் இருக்கும். குறிப்பாக அதுக்குண்டான முயற்சிகளாக இருக்கும். நகை சீட்டு போட பல பேர் முயற்சிக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல்கள் மிகவும் சீராக வாய்ப்புகள் உண்டு. குறிப்பிட்ட திருமணம் சம்பந்தப்பட்ட தடையாக இருப்பவர்கள் தடையை விலகக்கூடிய சூழ்நிலை வந்துள்ளன. கணவன் மனைவி இணைவு பிரச்சனைகள் தீர்ந்து இணைவு அதிகமாக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. குறிப்பாக இந்த நேரத்தில் சுப விஷயங்கள் மட்டுமே பேச வேண்டும். மனதில் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற வாய்ப்புகள் அமைப்பாக உள்ளன. இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்ணாக, ராசி எண்ணாக, யோகத்தை கொடுக்கக்கூடிய எண்ணாக இருப்பது 9 மற்றும் மெரூன் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இருப்பது முருகர் சம்பந்தப்பட்ட வழிபாடு. அதுவும் குறிப்பாக தங்கத்தேர் சம்பந்தப்பட்ட கோயில் உள்ள கோயிலுக்கு சென்று வந்தால் அது சம்பந்தப்பட்ட கோயில் வழிபாடுகள் மிகுந்த சிறப்பாக இருக்கும். ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை ஒழித்து வந்தாலே இந்த நாள் இன்னும் சிறப்பான நாளாக மாறிடும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த லட்சுமி கடாட்சங்கள் அதிகரிக்க அதிக வாய்ப்புகள் உள்ளன. வேலை செய்யும் இடத்தில் பொருளாதார உயர்வு ஏற்படுகிற அதீத வாய்ப்பு உள்ளன. தொந்தரவுகள் தொல்லை கொடுத்தவர்கள் விலகக்கூடிய சூழ்நிலை வந்தன. வேலைகள் மாறலாமா, வேலையில் புது முயற்சிகள் செய்யலாமா, அது போன்ற விஷயத்தில் அனுகூலமாக இருக்கும். இன்று வேலையில் அடுத்த படிநிலைக்கு செல்லக்கூடிய கால சூழ்நிலையாக வருவதால் இன்று உங்கள் பேச்சே முதலீடாக மூலதனமாக இருப்பதால் பொறுமையாக நிதானமாக பேச வேண்டிய சூழ்நிலை உண்டு. இரவு நிலை வேலைகள் செய்தவர்கள் அது ஷிஃப்டை மாற்றலாம் என்ற இது போன்ற எண்ணியவர்கள் இப்பொழுது ஒரு வேலை சம்பந்தமுள்ள சிறு மாறுதல் செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுக்குண்டான படிநிலையை தொடங்குங்கள். குறிப்பாக பூர்வீக ரீதியான சம்பந்தப்பட்ட நகை, பணம், இடம் சம்பந்தப்பட்டதில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கின்றன. இன்று அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடிய அம்சம் உண்டு. புதிதாக கடன் வாங்கி இடம் கட்டலாம், வீடு கட்டலாம் என்ற எண்ணம் இருப்பவர்கள் அதுக்குண்டான கால சூழ்நிலையில் வந்துவிட்டன. இன்று பொருளாதாரத்தை விருத்தி செய்ய வேண்டிய சூழ்நிலை அற்புதமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி மற்றும் சுக்கிர பகவான்கள் அதீத லாபத்தை கொடுக்கின்ற அற்புதமான நாள். உங்களுக்கு இப்பொழுது ராசி எண்ணாக 6 மற்றும் பிங்க் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாலட்சுமி, காயத்ரி மந்திரங்கள் சொல்லி வந்தாலே இந்த நாள் இன்னும் சிறப்பான நாளாக மாறிவிடும். மிதுனராசி அன்பர்கள் வெற்றி கனியை பறிக்கும் நாளாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் தொட்டதெல்லாம் தொடங்கும் மனதுக்கு இன்பகரமான செய்திகள் வருகிற சூழ்நிலை வந்துவிட்டன. குறிப்பாக கூட்டு வகையில் ஆதாயம், தொழில் ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, திருமண ரீதியாகவும் சரி அற்புதமாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் உங்களுக்கு புகழ் வேற வாய்ப்பு உண்டு. குறிப்பாக உங்கள் ராசியில் இருக்கிற குரு பகவான் 5, 7, 9 பார்க்கும் காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்டது, குழந்தை பிறப்புக்குண்டான கால சூழ்நிலைகள், பிரச்சனை கொடுத்தது விலகுவார்கள். தொலைதூர பயணங்கள், குறிப்பாக மாணவர்கள் கல்லூரி சம்பந்தப்பட்டது கிடைக்குமா, கல்லூரி என்ன சேர்க்கலாம் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு அதீத இருக்கும் வாய்ப்புகளாக இருக்கின்றன. வேலை சம்பந்தப்பட்டது முன்னேற்றம் அனுகூலமாக இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைக்கு இன்று சுப நிகழ்வாக உண்டு. குறிப்பாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி மற்றும் சுக்கிர பகவான் இருப்பது தொழில் செய்பவர்களுக்கு வேலையில் ஆஃபர் கொடுத்து, சில விளம்பரங்கள் கொடுத்து இன்று தொழிலை விருத்தி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டன. இப்பொழுது இடம் வாங்கலாமா விற்கலாமா என்ற எண்ணங்கள் வரும். குறிப்பாக இன்று இடம் வாங்க விற்க அனுகூலமாக சூழ்நிலைகள் உள்ள உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்க சூரியன், செவ்வாய், ராகு இதுபோல் தந்தை வழி உடல்நிலையை கவனிக்க வேண்டிய கால சூழ்நிலைகள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 5 மற்றும் பச்சை நிறங்கள். இன்று வழிபாட்டு தெய்வமாக விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஜபித்து வந்தாலே இந்த நாள் இன்னும் பொன்னாளாக மாறிடும். கடகராசி அன்பர்கள் குறிப்பாக இன்று உடல் நிலையில் அதீத முன்னேற்றம் ஏற்படுகிற சூழ்நிலையாக இருக்கின்றன. உடலில் சின்ன தொந்தரவு இருப்பவர்கள் இன்று உடல் நலம் சீராகி அற்புதமாக இருக்கும். குறிப்பாக சுகஸ்தானங்கள் வலுப்பெறுகிற காலகட்டத்தால் இன்று மனதில் எண்ணிய
ஒரு சுற்றுலா சம்மந்தப்பட்டதோ வேலை சம்மந்தப்பட்டதோ இன்று அதீத உங்களுக்கு லாபகரமாக இருக்க வாய்ப்பு உண்டு. இன்றைய நேரத்தில் வண்டி வாகனம் பராமரிப்பு சம்பந்தப்பட்ட சிந்தனைகள், வண்டி வாகனம் வாங்கலாமா, புது இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா என்ற அதீத சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகளாகவே இருக்கின்றன. இது மேல்நோங்கும். பூர்வீக ரீதியிலிருந்து நல்ல தகவல்கள் வர வாய்ப்புண்டு. இந்த நேரத்தில் முதலீடு செய்ய சின்ன விரைய செலவுகள் உண்டு. அதை சுப விரயமாக மாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்று கவனம். குறிப்பாக உடல்நிலையில் எந்த ஒரு நோய் நொடி இருந்தாலும் இன்று மருத்துவரை அணுகினால் இன்று அதற்குண்டான தெளிவு பிறக்கிற சூழ்நிலை உண்டு. நிறைய பேத்துக்கு பல் சம்பந்தப்பட்டது, கண் தொந்தரவு இருப்பவர்கள், இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இன்று நிரந்தர தீர்வு காண ஒரு வழி பிறக்கக்கூடிய நாளாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் அற்புதமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் மற்றும் சூரியன் இதற்கு உண்டான கோயில் பரிகாரங்கள் தேவைப்படும். அதை மட்டும் செய்து விட்டாலே இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த நாளில் இன்னும் வளர்ச்சிகரமாக மங்களகரமாக செல்வ செழிப்பை ஏற்படுத்த 2 மற்றும் வெண்மை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கும். வீட்டில் இருந்த காசி தீர்த்தம், கங்கை தீர்த்தம் இருந்தால் அதை குளிக்கும்போது பயன்படுத்திக்கலாம். வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டு இந்த நாளை இன்னும் இனிமையாக நாளாக மாற்றி விடுங்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் குறைகின்ற நாளாக இருக்கின்றன. நிறைய பேத்துக்கு இந்த சுப நிகழ்ச்சிகள் உண்டு, லாபங்கள் உண்டு, கணிசமாக படிப்படியாக புகழ் வருகிற வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் சினிமா சம்மந்தப்பட்டு சோசியல் மீடியா சம்மந்தப்பட்டது அதீத வளர்ச்சி ஏற்படுகிற காலகட்டங்கள். குறிப்பாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது செய்யலாமா, பிஸ்னஸை வளர்க்கலாமா, கூட்டு வகையில் செய்யலாமா, புது உறவுகளை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் புது நண்பர்கள் அறிமுகம். இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்டது வாய்ப்புகள் முத்தான காலகட்டம். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டதும் அற்புதமாக இருக்கின்றன. ஆக திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். வரவேண்டிய பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டன. இந்த நேரத்தில் 5 5 8 11 இருப்பதால் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைக்கு உண்டான முயற்சி செய்தல் அனுகூலமாக இருக்கும். குழந்தை சம்பந்தப்பட்டதுக்கு எந்த தடை இருந்தாலும் இன்று விளக்குவதற்காக ஒரே ஒரு முறை தாமரை தண்டு தீபம் போற்று நல்லெண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு தீபம் போட்டு மனதார வேண்டினால் இந்த நாள் குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான நாளாக அற்புதம் அளிக்கும். இந்த நாள் அனைத்து விஷயத்தும் சுபமாக மாற இன்று வழிபட வேண்டிய எண்ணாக நிறமாக கடவுளாக இருப்பது 1ஆம் எண்ணை பயன்படுத்தினால் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. ஆரஞ்சு நிறமும் இளம் மஞ்சள் நிறங்களும் யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டியதாக ஜோதி வழிபாடு, குறிப்பாக சிவ வழிபாடு இன்னும் சிறப்பை சேர்க்கின்ற நாளாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட அதீத வளர்ச்சி ஏற்பட வாய்ப்புண்டு. ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவர்கள், வீடு வாங்கி விற்பவர்களுக்கு இது போன்றவர்களுக்கு இன்னும் அனுகூலமாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த தொழில் செய்பவர்கள் வீட்டில் வைத்து தொழில் செய்யலாமா, புதிதாக ஒரு பிரான்ச் ஓப்பன் செய்யலாமா என்ற எண்ணங்கள் வர வாய்ப்புண்டு. தொழிலில் இருக்கின்ற நஷ்டத்தை குறைக்க வழி பிறக்கின்றன. குறிப்பாக தேவையற்ற பொருட்கள், தேவையற்ற விரயங்கள் என்ன நடந்தது என்ன என்பதை கணக்கீடு எடுக்க வேண்டிய நாளாக உள்ளன. குறிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு தொழிலில் புதிய நபர்கள் அறிமுகமாகி அதுக்குண்டான லாபங்கள் ஈட்டுகிற அற்புதமான நாள். இடம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்டது வாங்க அனுகூலமாக இருக்கின்றன. ஒரு சிலருக்கு வீடு மாற்றினால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் பிறக்கின்ற காலகட்டம். குறிப்பாக இப்போது திருமணம் சம்பந்தப்பட்டது பேச்சுவார்த்தை ஏற்பட்டு தடங்கள் ஏற்பட்டவர்கள் இன்னொரு முறை பேச்சுவார்த்தை செய்தால் திருமண அமைப்புகள் இருக்கின்றன. இந்த நேரத்தில் திருமணத்திற்கு உண்டான அதீத வாய்ப்பு ஏற்படுகிற நாளாக பொன்னாளாக இருப்பதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள், மங்களகாரியங்கள் ஏற்படுகிற நாளாக வந்துவிட்டன. இந்த நாள் இன்னும் அருமையாக இருக்க வாய்ப்புகள் உள்ளன. இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்ணாக நிறமாக இருப்பது 5 மற்றும் பச்சை நிறத்தை பயன்படுத்தினால் மிகுந்த யோகமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் குழந்தை கிருஷ்ணர் இன்னும் அதீத வளர்ச்சியை கொடுக்கின்ற பொன்னாளாக மாறிவிடும். துலாம் ராசி அன்பர்களுக்கு குருபலன் இருக்கின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசியிலே சந்திர பகவான் இருப்பால் சின்ன சின்ன மன சஞ்சலங்களிலிருந்து விடுபடுகிற காலகட்டம். அற்புதமான நாள். இந்த நேரத்தில் வேலை சம்பந்தப்பட்டதில் அற்புதமாக இருக்கின்றன. இன்று கடன் என்ற ஒரு மிகப்பெரிய நோயிலிருந்து விடுபட வாய்ப்புண்டு. ஒரு சிலர்கள் கடனை சுபக்கடனாக பயன்படுத்த வேண்டிய வாய்ப்பும் உள்ளன. இந்த நேரத்தில் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பயணம் செய்யலாமா, வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்குமா என்ற எண்ணம் இருக்கும். குறிப்பாக மாணவர்களுக்கு என்ன கல்லூரி, என்ன படிப்பு, என்ன எடுத்தால் நன்றாக இருக்கும் என்ற அதீத சிந்தனை இருக்கிற அற்புதமான நாளாக இருக்கின்றன. இன்று திருமணத்துக்கு சுப நாளாக இல்லை, ஆனால் பொருளாதாரத்துக்கு அற்புதமாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் தகவல் தொடர்பு சாதனங்கள் வாங்க வாய்ப்புண்டு. தகவல் வழியில் ஆதாயம் இருக்கின்றன. வண்டி வாகனம், பைக், கார் இது போன்ற வாங்க இன்று முக்கியமான நாளாக இருக்க அதற்குண்டான முதல் படி எடுக்க வேண்டிய வாய்ப்புண்டு. திருமணம் சம்பந்தப்பட்டதுக்கு குறிப்பாக டாக்குமெண்ட் சம்பந்தம் ப்ரொஃபைல் கொடுத்தல் இது போன்றதை மட்டும் செய்ய வேண்டிய நாள். இந்த நேரத்தில் குழந்தைக்குண்டான மருத்துவம் எடுப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தை இல்லை என்ற நிலை இல்லாமலாக வாய்ப்புகள் வந்துவிட்டன. இன்று அற்புதமான நாளாக இருக்கின்றன. இன்று உங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டமாக நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்க நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்ணாக 6 மற்றும் இளஞ்சிவப்பு, பிங்க் நிறத்தை பயன்படுத்தினால் இன்னும் யோக காலகட்டமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய மந்திரம் இதாக கனகதாரா மந்திரங்களும் சந்தான கோபால மந்திரத்தை கேட்டு வந்தாலே இந்த நாள் இன்னும் இனிமையான நாளாக மாறிவிடும். விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று லாபம் ஈட்டும் அற்புதம் நாளாக இருக்கின்றன. இன்று மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். வாக்கு பலிதம் இருக்கின்ற அற்புதம் நாள். நல்ல சொல்லே நல்ல செயலாக மாறும். நல்ல சொல்லே நல்ல வாழ்வின் படிநிலையாக மாறும். அதனால் உங்கள் வார்த்தையில் மிக கவனமாக பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள். குறிப்பாக குடும்ப உறவுக்காக சின்ன சின்ன செலவினங்கள் செய்து குடும்பத்தை மகிழ்ச்சிகரமாக வைக்க வேண்டிய வாய்ப்பு உண்டு. மாணவர்கள், அதுக்கும் மாணவர்களாக மற்றும் குழந்தைகளாக இருப்பவர்களுக்கு இந்த சின்ன செலவினங்கள் இருந்தாலும் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய வாய்ப்பு உண்டு. ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டது
சினிமா சம்பந்தப்பட்டது, அரசியல் சம்பந்தப்பட்ட துறையினருக்கு யோகம் உண்டு. இப்பொழுது ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட பேங்கிங் செக்டாரில் இருப்பவர்களுக்கு அதீத வளர்ச்சி ஏற்படுகிற நாளாக இருக்கின்றன இந்த நாள். இந்த நேரத்தில் நீங்கள் செயல்பாட்டுக்கு செய்ய வேண்டிய காலகட்டமாக இடம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்டது அனுகூலமாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் பூர்வீக ரீதியான பேச்சுவார்த்தைகள் இன்னும் அனுகூலமாக இருக்கும். இந்த நேரத்தில் கடவுள் வழிபாடு, இறை அருள் கிட்டக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. இந்த தியானம் செய்வதே மிகுந்த சிறந்த நாளாக இருக்கும். இன்று இன்னும் அதிகரிக்க, வளர்ச்சி பெற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்ணாக 9 வெறும் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்று முருகர் சம்பந்தப்பட்ட வழிபாடு, திருச்செந்தூர் முருகர் கந்தசஷ்டி கவசம் சொல்லி வந்து இல்லை திருப்புகள் சொல்லி வந்தாலே இந்த நாள் இன்னும் அற்புதமான நாளாக மாறிடும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று புகழ் உச்சிக்கு செல்லக்கூடிய நாள், கவலைகள் மறைக்கின்ற நாளாக இருக்கின்றன. இன்று தன யோகம், தன விருத்தி ஏற்படுகிற நாள். குறிப்பாக இடம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேல்நோங்கும். ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக இருக்கின்றன. தாயின் உடல்நிலை கவனமாக பார்க்க வேண்டிய நாள். இந்த நேரத்தில் உங்களின் உடல்நிலையும் சிறிது பார்த்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது திருமண வாய்ப்புகள் தானாக தேடி வர வாய்ப்புண்டு. கூட்டு சம்பந்தப்பட்டது அதீத வளர்ச்சி இருக்கின்றன. தொழில் துறையில் முன்னேற்றம் இருக்குமா, லாபம் ஈட்டுமா என்ற சிந்தனையில் லாபம் பிறக்கின்ற காலகட்டம். தொழிலில் புதிய மாற்றங்கள், புதிய விஷயங்கள் ஏற்படுத்த வேண்டிய ஒன்று. சுப தகவல்கள் வருகிற கால சூழ்நிலை வந்துவிட்டன. உங்களுக்கு இப்பொழுது வேலைக்கு செல்பவர்கள் வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கொண்டான ஒரு வாய்ப்பு பிறக்கின்றன. உங்கள் பேச்சே இன்னைக்கு மூலதனமாக முதலீடாக இருப்பதால் உங்கள் நல்ல சொல், நல்ல வார்த்தை பேச வேண்டிய சூழ்நிலைகள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், ராகு, புதன் இருப்பதால் உங்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு துணையாக இருக்கின்றன. மிகுந்த தைரியம் ஏற்படுகிற வாய்ப்புகள் உண்டு. எதிரிகள் விலகக்கூடிய சூழ்நிலை உண்டு. இன்னும் வளர்ச்சிகரமாக நல்ல நாளாக மாற நீங்கள் பயன்படுத்த வேண்டியது 3 மற்றும் மஞ்சள் நிறங்களை பயன்படுத்துதல் மிகுந்த யோகமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக யானை உள்ள கோயில் வழிபாடுகள் மிகுந்த சிறப்பாக இருக்கும். குறிப்பாக மரத்து கீழே, அரச மரம் மரத்து கீழே இருக்கிற ஒரு கடவுளை கெட்டியாக இன்று வழிபட்டாலே, பிடித்து கொண்டாலே இந்த நாள் இன்னும் சிறப்பான நாளாக இருக்கும். மகர ராசிக்கு அற்புதமான நாள். வேலை என்ற ஒரு விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுகிற சூழ்நிலை வந்துவிட்டன. வேலை இல்லாதவருக்கு வேலை இல்லை என்ற நிலை மாறி வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டன. இன்று மிகுந்த வளர்ச்சிகரமாக வாக்குப்பளிதம் உள்ள நாளாகவும் உண்டு. இன்று வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு தீர்வு ஏற்பட வேண்டியது. கணவன் மனைவி பிரச்சனைகள், கூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து தீர்வு ஏற்படுகிற நாளாக வந்துவிட்டன. இன்று வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட யோகம் உண்டு. தொலைதூர பயணங்கள் அனுகூலமாக இருக்கின்றன. உடல்நிலை உபாதையிலிருந்து மீண்டு வர வாய்ப்புண்டு. குறிப்பாக கண் சம்பந்தப்பட்ட பல் தொந்தரவு, காது சம்பந்தப்பட்டது, மூட்டு சம்பந்தப்பட்ட வியாதி இருப்பவர்களுக்கு அற்புதமான வியாதியை குணம் செய்யும் நாளாக வந்துவிட்டன. கையிருப்பு பணங்கள் குறைந்து கொண்டே இருந்த நிலை மாறி கையிருப்பு பணம் சேகரிக்க வாய்ப்பு வந்துவிட்டன. உங்களுக்கு இன்று பேச வேண்டிய வார்த்தைகள் கவனமாக பேச வேண்டும். உங்கள் ராசிக்கு செவ்வாய், 2ஆம் இடத்தில் செவ்வாய், சூரியன், ராகு பகவான்கள் இருக்கும் காலகட்டத்தில் வார்த்தை உக்கரமாக இருக்கும். ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். உங்கள் வார்த்தையை வெல்ல வேண்டும். நிச்சயமாக இன்று இன்னும் சிறப்பான நாளாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்ணாக 8 மற்றும் ஸ்கை ப்ளூ நிறத்தை பயன்படுத்துதல் மிகுந்த யோகமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக காவல் தெய்வ வழிபாடுகள், வனதேவதை வழிபாடுகள், கருப்பராயன் வழிபாடுகள் அற்புதமான நாளாக மாற்றிவிடுவார். கும்பராசி அன்பர்கள் இன்று குபேர யோகம் பெறுகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றன. தன தானிய விருத்தி, சந்தான விருத்தி ஏற்படுகின்ற அற்புதமான நாள். உங்களுக்கு இன்று கலைத்துறையில் அதிக ஆர்வம் ஏற்படும். கலை சம்பந்தப்பட்ட சினிமா, அரசியல் சம்பந்தப்பட்ட ஆர்வம் இருக்கும். அது வளர்ச்சி ஏற்படுகிற கால சூழ்நிலை. இன்று தொட்டதெல்லாம் தொடங்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு ஏற்பட வாய்ப்புண்டு. குறிப்பாக இன்றைய செய்கின்ற முதலீடு பிற்காலத்தில் மிகப்பெரிய யோகம் கிடைக்கின்ற வாய்ப்புண்டு. சரியான முதலீடு செய்தால் சரியான லாபம் ஈட்டுகிற வாய்ப்புண்டு. புதிதாக திருமண வயதுடைய ஆண் பெண்களுக்கு நல்ல வரன் ஏற்பட வாய்ப்புண்டு. குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறக்கிறதுக்குண்டான படிநிலையாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் இறை அருள் மந்திரங்கள் சம்பந்தப்பட்டது பயன்படுத்தி வந்தாலே இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்று குறிப்பாக ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட, சொற்பொழிப்பு சம்பந்தப்பட்ட மேடை பேச்சு உள்ளவர்கள் அனுகூலமாக இருக்கின்ற நாளாக உள்ளன. இந்த நேரத்தில் தொட்டதெல்லாம் தொடங்கும். குறிப்பாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்ணாக, நிறமாக, வழிபடும் தெய்வமாக இருப்பது 8ஆம் எண்ணை பயன்படுத்தினால் வீழ்ந்தவனுக்கு 8 உங்களை மேல் நோக்கி விடத்திவிடும். நீங்கள் மெரூன் நிறம் மற்றும் நீல நிறத்தை பயன்படுத்தால் மிகுந்த யோகம் இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன் அல்லது சுப்பிரமணிய வழிபாடு செய்தால் இந்த நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இப்பொழுது நீங்கள் பூர்வீக ரீதியான சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையோ, ஏற்கனவே இருந்த பிரச்சனையில் ஏதோ ஒன்று இருந்தால் அதுக்குண்டான படிநிலையை முதல் ஸ்டெப் எடுத்து வைத்தாலும் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிவிடுவார். மீன ராசிக்கு இன்று வளர்ச்சிகரமான நாள். சொத்து, உடல்நிலை சம்பந்தப்பட்ட மேன்மை பெறுகின்ற அற்புதமான நாள். குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட செய்பவர்கள் தொழிலில் மாற்றலாமா, தொழிலில் என்ன ஏற்றம் இருக்கும், கூட்டா தனித்தா என்ற பலதரப்பட்ட சிந்தனைகள் வரும். குடும்ப உறவுகள் யாரோ தொழிலுக்கு உதவினாலே இன்று வளர்ச்சிகரமாக இருக்கும். கையில் இருக்கிற பணத்தை முதலீடு செய்து விளம்பரங்கள் செய்தல், இல்லை திருத்தப் பணிகள் செய்தல், இது போன்ற விஷயத்தில் இன்னும் அனுகூலமாக இருக்கும். இந்த நேரத்தில் ஜென்ம சனி இருக்கின்ற வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் கூட இருக்கின்ற சுக்கிர பகவான் உங்களுக்கு அருள்வாளிக்கின்ற சூழ்நிலை இருப்பதால் இன்று வளர்ச்சி உங்கள் நோக்கி பயணிக்கின்றன. குறிப்பாக லாப சனியாக உங்களோட 11ஆம் அதிபதி சனி வருவதால் இந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள் பிறக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் இடம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்டதை கவனிக்க வேண்டும். உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியது. தாய் தந்தையர், மேலும்
பூர்வீக ஊரிலிருந்து புது தகவல்கள், நல்ல தகவல்கள் வர வாய்ப்புண்டு. இன்று வேலையை செல்பவர்கள் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். வேலையில் தேவையற்ற விவாதங்களை குறைக்க வேண்டிய நாளாக உண்டு. இன்று கையிருக்க பணத்தை கவனமாக முதலீடு செய்ய வேண்டும். விரைய செலவை குறைத்தால் நல்லாக இருக்கும். இந்த நாளை இன்னும் வளர்ச்சிகரமாக அற்புதமாக மாற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் எண்ணாக 3 மற்றும் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துவது மிகுந்த யோகமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக தட்சிணாமூர்த்தி குரு பகவான் வழிபாடு செய்தாலே இன்னும் அற்புதமான நாளாக மாறிவிடும். ஆன்மீகம் அறிவோம். விட்டலாபுரம் பாண்டுரங்கன் விட்டலேஸ்வரர் கோயில் கலை, நடனம், இசை சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் அற்புதமாக அருள்பாலிக்கின்ற கோயிலாக இருக்கின்றன. ஒரு முறை சென்று வந்தாலே புதிய வாய்ப்புகள், கலைத்துறையினருக்கு யோகத்தை கொடுக்கின்ற அற்புதமான திருத்தலம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.